எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து Sami கம்பெனி வந்து சைனால அஃபிஷியலா Redmi K30 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும், Redmi K30 ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் வேற லெவலான பிரைசிங் உண்மையிலேயே ரொம்ப கிரேசியா இருக்கு. ஸோ இப்போதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் நமக்கு வந்து Redmi K30 வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட நண்பர் சாமி வந்து சைனால இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு எப்பயும் போல டிவைஸ் வந்து கையில கிடைச்சிருச்சு. அவர் அன்பாக்சிங் ஷூட் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா ஃபுட்டேஜ் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து Redmi K30 ஓட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து Redmi K30 4G வேரியன்ட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க, 5G வேரியன்ட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்தோட பிரைசிங்கும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா 4G வேரியன்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஸோ சாமிலியோ வந்து 5G அன்பாக்சிங் வந்து நமக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 5G அன்பாக்சிங் நமக்கு வந்து ஃபுட்டேஜ் வந்து அனுப்புவாரு. ஸோ கண்டிப்பா அதோட அன்பாக்சிங்கும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமிலியோ சேனல் நீங்க செக் பண்ணிக்கலனா கண்டிப்பா வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்க கார்ட் தரேன், அதே சமயத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட லிங்க்ஸ் எல்லாமே தரேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான சேனல். அதே சமயத்தில் நம்ம வந்து Redmi K30 கூடிய சீக்கிரம் சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் கவரேஜ் வந்து நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம Redmi K30 4G வேரியன்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம Geekytamizha சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்க போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் வந்து வந்துடும். ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Redmi K30 ஓட ஒரு ரீட்டைல் யூனிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் Redmi K30 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. பேக்கில் வந்து நமக்கு ரெட்மின்னு எழுதி டிசைன் பை நமக்கு Redmi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் வேரியன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 6GB RAM 64ல் ஆரம்பிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வரைக்கும் நமக்கு வந்து வருது. ஸோ 6GB RAM 64GB தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த 16,000 rupees மார்க்கில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வந்து ரெகுலரான ஒரு Redmi பேக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து உள்ள எல்லா விதமான பேம்ப்ளெட்ஸும் அப்புறம் நமக்கு வந்து அந்த சிம் இஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு, கேஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு Redmi K30 ஃபோனே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது லுக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜரை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5G வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4Gக்கு நமக்கு வந்து வெறும் 27 வாட் சார்ஜர் வந்து இன்பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் USB Type-C கேபிள் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ்லேருந்தே பார்க்கலாம் நமக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து அந்த பஞ்ச்-ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த ஃபோனில் நமக்கு வந்து எதுக்கு AMOLED ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் LCD பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED வந்து கண்டிப்பாக காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் வந்து நமக்கு LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் LCD பேனல். இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 120 Hz டிஸ்பிளேனா வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். பின்னாடி வந்து நம்மளுக்கு மொத்தமாக 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக தான் OnePlus 70ல் அந்த ரவுண்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா Redmi கூட அதே மாதிரி ரவுண்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா செட்டப் மட்டும் நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டிங் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் சைடில் இருக்கிறது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் பேக்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வச்ச ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து எடுத்தது. கீழே ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அப்புறம் USB Type-C போர்ட் கூட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இந்த தடவை நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பதிலாக நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எத்தனை பேருக்கு எனக்கு பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பவர் பட்டனும் அதுதான், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு வந்து அதுதான். ஸோ நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அவங்களால வைக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக AMOLED இருந்தால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 120 Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லணும். நம்மளுக்கு ரீசெண்டாக வந்து OnePlus 70, Realme X2 Proலாம் 90 Hz டிஸ்பிளே பார்த்துருக்கோம். ஆனால் Sami பார்த்தீங்கன்னா ஒரு படி முன் போய் நமக்கு வந்து 120 Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை அப்படின்னு
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் ஒரு 17,000 rupees-க்கோ 18,000 rupees-க்கு தான் வரும். ஸோ அந்த ப்ரைஸில் ஒரு 120 டிஸ்பிளேனா வேறு லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம் 60 ஹெர்ட்ஸ்க்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக கேமராவில் வந்து அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்ததுக்கு கண்டிப்பாக ஷாமிக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கூடோஸ் வந்து சொல்லி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா பின்னாடி வந்து 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 64 மெகா பிக்சல் சோனி IMX 686 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் லேட்டஸ்டான ஃபிளாக்ஷிப் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வந்து சோனி 64 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு சோனி 64 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ண போது கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பர்சனலாக நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் வந்து சொல்ல முடியும். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 20 மெகா பிக்சல், அப்புறம் வந்து இன்னொன்று 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்லாம் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸரை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 730G வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 4500 mAh பேட்டரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு MIUI 11 தான் கொடுக்குறாங்க. 6GB RAM 64GB ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து 8GB RAM 256GB வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் Redmi K30 4G வேரியண்ட்டோட அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 730G வந்து Redmi K30 4G வேரியண்ட்டில் வந்து இருக்குது. அதோட சைனீஸ் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1599 யுவானுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் ப்ரைஸிங்கில் கன்வெர்ட் பண்ணாலும் நமக்கு வந்து 16,000 rupees அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா லான்ச் பண்ணும்போது எப்பயும் ஒரு 2,000 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஒரு 18,000 rupeesக்கு லான்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 18,000 rupeesக்கு லான்ச் பண்ணா கூட 120 Hz டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 730G வந்து இருக்கு. அப்போ கூட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப கிரேசியான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் 5G வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 765 வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் அதில் வந்து நமக்கு பிரைசிங் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைனாவில் 1999 யுவான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 1999 யுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியில் 20,000 rupees அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் ஒரு 2,000 rupees 3,000 rupees எக்ஸ்ட்ரா தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 2,000 rupees 3,000 rupeesனா 22,000 இல்லாட்டி 23,000 வந்து நம்மளுக்கு பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 22,000 rupeesக்கும் 23,000 rupeesக்கும் கண்டிப்பாக 5G கிடைக்குது, 120 Hz டிஸ்பிளே கிடைக்குதுன்னா ரெட்மி வந்து இந்த தடவை பிரைசிங்கில் நெத்தடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ கூடி சீக்கிரம் வந்து நம்ம இந்தியா லான்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது நம்ம 4G வேரியண்டோட அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்த்துட்டோம். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 5G வேரியண்டோட அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கேள்வினா கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நான் மறக்காம நமக்கு கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.